மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கைக்கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வணக்கம்ங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத துரோகம் இல்ல, எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது மட்டும் நினைச்சு கடைசியில ஏமாற்றத்தை மட்டுமே பரிசா வாங்கின உங்களுக்கான காலம் இப்ப வந்துருச்சுங்க. 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்க்க போறீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா உங்க தலையெழுத்து மாறப்போகுது. இத்தனை வருஷமா இருந்த கஷ்டமும் பட்ட கஷ்டம், வறுமை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமா பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசு உங்களுக்கு தரப்போகுது. ஆனா இந்த பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சும்மா கிடைக்கணும்னு, உங்களுக்கு கிடைக்குமான்னு உங்க நீண்ட நாள் ஆசை நிறைவேறணும்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம இருக்கணுங்க. அந்த நாள் எந்த நாள், ஏன் அப்படி இருக்கணும், அதனால என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா யாருக்கும் தெரியாத பல உண்மைகளோட நான் சொல்ல போறேன். வீடியோவை கொஞ்சம் கூட மாத்தாம முழுசா கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை புரட்டி போட போற ஒரு முக்கியமான பதிவு. மீனராசிக்காரர்கள்னாலே ஒரு தனி இறக்க குணம் இருக்கும். யார் வந்து கஷ்டம்னு நின்னாலும் உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ ஓடி போய் உதவு பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒரு ஆள் கூட நிக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க முதற்கொண்டு நண்பர்கள் வரைக்கும் எல்லாரும் உங்களை பயன்படுத்திப்பாங்களே தவிர உண்மையான அன்பை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவோ உழைச்சும் எவ்வளவோ நேர்மையா இருந்தும் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு தலகால் புரியாம கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 ஆசைகள் இருக்கும். சொந்தமா ஒரு வீடு கட்டணும், குடும்பத்தை நல்லபடியா காப்பாற்றணும், யாருக்கிட்டையும் கைகட்டி நிக்காம ஒரு தொழில் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா எதுலையுமே ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும். கையில காசு வரும், ஆனா வந்த வேகத்துல செலவாயிடும். சேமிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கனவா இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க கெட்ட நேரம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை இல்லைங்க. உங்களுக்கான ராஜயோக காலம் தொடங்குறதுக்கான சில தாமதங்கள் தான் இது. இனிமேல் உங்க வாழ்க்கைய நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாறப்போகுது. பணம், காசு, சொத்து, சுகம்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. 7 தலைமுறைக்கும் உங்க சந்ததியே கஷ்டப்படாம வாழ்ற அளவுக்கு உங்க கையில செல்வம் சிறக்க போகுது. இதெல்லாம் ஏதோ உங்களுக்கு ஆசை காட்டுறதுக்காக சொல்லல. கிரகங்களுடைய நிலைப்பாடும் உங்க ராசிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய யோகம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குது. இதுவரைக்கும் உங்களை பார்த்து சிரிச்சவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு நீங்க உயர போறீங்க. ஆனா இந்த பிரம்மாண்டம் உங்களை முழுசா வந்தடையணும்னா உங்க கர்ம வினைகள் விலகணும். அதுக்கு தான் அந்த ஒரு நாள் செருப்பு போடாம இருக்கணும்னு சொல்றேன். பாதங்களுக்கும் நம்மளோட கர்ம வினைகளுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. பூமியோட நேரடி தொடர்பு நம்ம பாதங்களுக்கு கிடைக்கும் போது நம்ம உடம்புலயே இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாம் வெளியேறி பிரபஞ்சத்தோட நேர்மறை ஆற்றல் முழுசா நமக்கு கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க வெறும் ஹால்ல நடக்கும்போது உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பல வருஷமா தடைபட்டு நின்ன காரியங்கள் எல்லாம் தானா நடக்கும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். முக்கியமா பணவரவு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வருங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட பிடிச்ச வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறவங்களுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு உங்க மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கையும் நான் சொல்ல போற அந்த விஷயங்களும் தான் காரணம். உங்க பொறுமைக்கும் நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச தியாகத்துக்கும் பலன் கிடைக்க போற நேரம் இதுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு ஒவ்வொரு நாளும் தூங்க போறீங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஆனா உங்க உண்மையான நிலைமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவோ சம்பாதிச்சாலும் ஒரு காசு கூட கையில நிக்க மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை முடிந்தா அடுத்த பிரச்சனை வரிசை கட்டிட்டு நிக்குதுன்னு பல நாளா நீங்க புலம்பாத நாளே கிடையாதுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, தப்பு பண்ணாம நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு தெய்வத்துக்கிட்ட பல முறை அழுது புலம்பி இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு சின்ன சோர்வு தாங்க. அந்த கஷ்ட காலத்தெல்லாம் நீங்க முழுசா தாண்டி வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. நீங்க ஆசைப்பட்ட அந்த சொகுசான வாழ்க்கையை வாழ போற நேரம் நெருங்கிடுச்சு. நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமும் ஆன்மீக பின்னணியும் இருக்கும். வெறும் காலில் நடக்கிறதுனால எப்படி அதிர்ஷ்டம் வரும்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற முக்கிய நரம்புகள் எல்லாமே நம்ம பாதத்துல தான் முடியுது. பூமியில இருக்கிற சக்தி நம்ம பாதங்கள் வழியா உடம்புக்குள்ள போகும்போது நம்ம உடம்புல தங்கி இருக்கிற கெட்ட சக்திகள், கண் திஷ்டி எல்லாமே அழிஞ்சிடும். குறிப்பா நீங்க செருப்பு போடாம அந்த குறிப்பிட்ட நாள்ல இருக்கும்போது பூமியோட நேரடி தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை நல்ல
நல்ல சக்திகளும் உங்கள தேடி வரும். இதனால உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். எப்பேற்பட்ட கஷ்டமான காரியமா இருந்தாலும் அது ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். குடும்பத்துல இத்தன நாளா இருந்த சண்டை, சச்சரவுகள் எல்லாமே காத்துல பறந்துடும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப ரொம்ப வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பெருமை தேடி வரும். அவங்க உங்கள தேடி வரும். அவங்க படிப்பு, கல்யாணம் நீங்க என்ன கனவு கண்டீங்களோ அது எல்லாமே எந்த தடையும் இல்லாம மங்களகரமா நடக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பல வருஷமா தீர்க்க முடியாம இழுத்தடிச்சிருந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்து போய் அந்த பணம் திரும்ப வருமா வராதான்னு ராத்திரி பகலா தத்தளிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் உங்களை தேடி வந்து சேரும். உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காம இருந்துச்சுன்னா இனிமேல் உங்க திறமைக்குரிய மரியாதை கிடைக்கும். நீங்க நினைச்சதை விட பல மடங்கு உகந்த நிலைக்கு போக போறீங்க. மீன ராசிக்காரங்க நீங்க பொதுவா ரொம்ப மேன்மையானவங்க. யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட அது உங்க மனசை ரொம்ப காயப்படுத்திடும். உங்களை தப்பா நினைச்சவங்க ராத்திரி பூரா தூங்காம அதை பத்தியே நினைச்சு உருக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி நீங்க கண்கலங்கிற நிலைமை வரவே வராது. அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம தரையில நடக்கும்போது உங்க உடம்புல ஒரு புதுவிதமான சக்தி பிறக்கும். உங்க சிந்தனை ரொம்ப தெளிவா மாறும். தொழில் செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்க பேச்சை கேட்காதவங்க எல்லாரும் உங்க பின்னால வந்து நிக்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு உயரும். முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் இப்ப நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்க தொட்டது கூட பொன்னா மாறும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச போகுது. உங்களை தேடி வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டாலே போதும். உங்க வீட்டுல பணமழை கொட்ட போகுது. அந்த நாள் என்ன, அன்னைக்கு அப்படி என்ன விசேஷம்னு தெரிஞ்சுக்க உங்க மனசு ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கணும். உங்க மேல உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். உங்களால முடியுமா, நமக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படிங்கிற எந்த சந்தேகமும் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்க நினைக்கிற எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையா மாறும். இத்தனை நாள் நீங்க பட்ட அவமானம், கஷ்டம் எல்லாமே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராகியத்தை உருவாக்கி இருக்கும். அந்த வைராகியம் தான் இனிமே உங்களை பெரிய அளவுல ஜெயிக்க வைக்க போகுது. சொந்தமா ஒரு சின்ன இடம் கூட இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு பெரிய அளவுல நிலம் வாங்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயருங்க. நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சா அவங்க உங்களை மறந்து போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இனி உங்க வாழ்க்கையில இடம் இருக்காது. மீனராசிக்காரங்க நீங்க எப்பவுமே மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிறவங்க ஏராளம். கூடவே இருந்து துரோகம் பண்றவங்க கூட உங்களால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை நீங்க நம்பி எல்லாத்தையும் சொல்லுவீங்க. கடைசியில உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. உங்களை சுத்தி இருக்கிற மறைமுக எதிரிகள் எல்லாரும் தானா விலகி போயிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க எந்த செருப்பும் இல்லாம நடக்கும்போது உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாகும். உங்க மேல யாராவது பொறாமப்பட்டாலோ, கடுமையான கண் திஷ்டி வச்சாலோ அது உங்களை ஒரு துளி கூட பாதிக்காது. உங்க குடும்பத்தை சுத்தி இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி ஓயிடும். உங்க வீட்டுல எப்பவுமே நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு நிற்கும். அதே மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல மாற்றம் வரப்போகுது. பல வருஷமா ஏதாவது ஒரு உடம்பு வலி, வைத்திய செலவுன்னு பணத்தை கொட்டி அழுதுட்டு இருந்திருக்கீங்க. எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்காது. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு கட்டாயம் வேண்டாமுங்க. நீங்க வெறும் காலில் நடக்கும்போது உங்க காலத்துல இருக்கிற முக்கிய நரம்பு முடிச்சுகள் தூண்டப்பட்டு உடம்புல இருக்கிற பிணிகள் எல்லாமே சரியாயிரும். இது நம்ம முன்னோர்கள் காலங்காலமா கடைபிடிச்ச அற்புதமான விஷயம். அதனால உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். முகத்துல ஒரு தனி தேஜஸ் தெரியும். நீங்க நினைச்ச காரியத்தை ரொம்ப சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்க ஆரோக்கியம் மேம்படும். உங்க உழைப்பும் அதிகமாகும். அதனால தேடி வர பண வரவும் பல மடங்கு கூடும். ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த நேரத்துல நனவாக போகுது. சொந்தமா ஒரு வீடு கட்டணும், குடும்பத்துக்கு தேவையானதை குறைவில்லாம செஞ்சு கொடுக்கணும், இல்ல குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நீங்க தவம் கிடந்திருந்தா அதுக்கான வாசல்களை அது சுலபமா திறக்க போகுது. யார் மூலமாவது உங்களுக்கு பெரிய உதவி தேடி வரும். நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. சில பேருக்கு பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு உங்க கைக்கு அந்த சொத்து முழுசா வந்து சேரும். உங்க வாழ்க்கை தவம் அப்படிங்கிறது இத்தனை வருஷமா இல்லாத அளவுக்கு ரொம்ப உயர்ந்த நிலைக்கு நிக்க போகுது. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் நீங்க தலை நிமிர்ந்து கௌரவமா வாழ போறீங்க. மீன ராசிக்காரங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. மத்தவங்க செய்யற வேலையும் சேர்த்து உங்க தலையில கட்டியிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரு வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த நிலைமையெல்லாம் இனிமே அடியோடு மாறப்போகுது. உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு, கை நிறைய சம்பள உயர்வுன்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு வேலை மனசுக்கு பிடிச்ச இடத்துல அமைய போகுது. அதே போல உங்க வீட்டுல கல்யாண வயசுல பிள்ளைங்க இருந்தோ அவங்களுக்கு இன்னும் சரியான வரன் அமையலையே, நமக்கு நல்ல குடும்பத்துல சம்பந்தம் அமையலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலை இனிமே மூட்டை கட்டி வச்சிடுங்க. ரொம்ப சீக்கிரமாவே உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது.
சொந்த பந்தம் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பா பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்தி முடிக்க போறீங்க. நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். நம்ம பரம்பரையில யாருமே இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லையே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. உங்க கையில காசு தங்கவே மாட்டேங்குதுன்னு பல பேர் உங்ககிட்ட சொல்லி கத்திருப்பாங்க. இந்த நிலைமையை மாத்துறதுக்கு தான் அந்த ஒரு நாள் பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல உதவி செய்ய போகுது. விசேஷமான நாள்ல நீங்க செருப்பு போடாம வெறுங்கால்ல நடக்கும்போது உங்களை பிடிச்சிருந்த தரித்திரம் எல்லாம் விலகி உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து வழிகாட்ட ஆரம்பிக்கும். தொழில் செய்றவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சிரும். புதுசா ஏதாவது ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா எந்த தயக்கமும் இல்லாம ஆரம்பிக்கலாம். அதுல உங்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எங்கிருந்தாவது பணம் வந்து அந்த கடன் முழுசா அடையிற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. மீன ராசியில பிறந்த பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். குடும்பத்துக்காக உங்களோட ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு மாடா உழைச்சிருப்பீங்க. உங்க புருஷன் பிள்ளைகள் இவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அளவே கிடையாது. ஆனா உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே, ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்கலையேன்னு பல நாள் தனிமையில உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கு அவசியமே இருக்காது. உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னே ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போகுது. நீங்க சொல்ற வார்த்தைக்கு உங்க குடும்பத்தார் கட்டுப்பட்டு நடப்பாங்க. உங்க மாமியார் வீட்டுல உங்க குடும்பத்தார் வீட்டுல இத்தனை நாளா உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க இல்ல உங்களை கொண்டாடுற அளவுக்கு உங்க தலையெழுத்து மாறப்போகுது. குறிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நகைகள் வாங்குறதுக்கும் உங்க இஷ்டப்பட்ட மாதிரி உங்க வீட்டை மாத்தி அமைக்கிறதுக்கும் தேவையான பண வசதி உங்க கைக்கு தாராளமா வரப்போகுது. இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம நடக்கும்போது கிடைக்கிற நன்மைகளை பத்தி சொல்லிட்டே போகலாம். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை சக்கரங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கிற நாள் அது. நிறைய பேருக்கு மனசுல ஒரு குழப்பம் இருக்கும். அந்த நாள் எப்ப வரும், அன்னைக்கு நாங்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா காத்துட்டு இருப்பீங்க. உங்க ஆவல் எனக்கு புரியுதுங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏன்னா இது அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா முழு பலன் கிடைக்காது. அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கோபம், வஞ்சகம் எல்லாத்தையும் தூக்கி போடணும். யாருக்காவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அதை முதல்ல மாத்திக்கோங்க. ஏன்னா இயற்கை எப்பவுமே உண்மையான அன்புக்கு மட்டும்தான் செவிசாய்க்கும். நீங்க சுத்தமான மனசோட உங்க குலதெய்வத்தை வேட்டிட்டு அந்த குறிப்பிட்ட நாள்ல வெறும் கால நடக்கும் பொழுது பிரபஞ்சம் உங்களுக்காக அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்க காத்துட்டு இருக்குது. நீங்க பல வருஷமா போராடிட்டு இருக்கிற வழக்குகள், நிலம் சம்பந்தமான பஞ்சாயத்து எல்லாமே முடிவுக்கு வர நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்து எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். சில பேருக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா கடனும் கலைஞ்சிட்டு இருப்பீங்க. அல்லது எந்த பிரச்சனையும் இல்லாம உடனே கிடைச்சிரும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்ல அங்க போய் வாழணும்னு கனவு கண்டவங்களுக்கு அதுக்கான வழிகள் தானா பிறக்கும். எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கிறத நீங்க நேர்லயே பார்ப்பீங்க. நீங்க யாருகிட்டையும் போய் சண்டை போட வேணாம். உங்களுக்காக இயற்கையின் தர்மம் நியாயம் கேட்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். முழு நம்பிக்கையோட நான் சொல்ல போற அந்த விஷயத்த கடைபிடிக்கிறது மட்டும்தான். நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு பெரிய வாழ்க்கையை உங்களை தேடி வரப்போகுது. அதுக்கு உங்க மனசை நீங்க தயார்படுத்திக்கோங்க. மீன ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. சாமி கும்பிடுறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தாங்க. ஆனா நீங்க கும்பிட்ட சாமி உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சதுன்னு பல பேர் உங்களை பார்த்து கேலி செஞ்சிருப்பாங்க. இனிமே அந்த சாமி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு அந்த கேலி செஞ்சவங்க கண் கூட பார்க்க போறாங்க. இந்த ஒரு நாள் பரிகாரம் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுசா உங்களுக்கு வாங்கி தரப்போகுது. தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தடை உங்க பரம்பரையில இருந்தா கூட நீங்க வெறும் கால்ல பூமியில நடக்கும்போது அது மொத்தமா விலகிடும். உங்க வம்சத்துக்கே ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. கடன் பிரச்சனைகளை திக்கி தவிச்சமான மரியாதைக்காக ஊரை விட்டு கூட போக வேணாம்னு நினைச்சவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்க போகுது. உங்களை ஒதுக்கின சொந்த பந்தம் எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறாங்க. இது வெறும் வார்த்தை இல்ல, உங்க தலையெழுத்து மாற போற நேரம் இது. பாதங்கள் பூமியில படும்போது நீங்க மனசால எதை நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட குடும்பம் இனிமே மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யற அளவுக்கு பெரிய நிலைமைக்கு வரப்போகுது. உங்க நல்ல மனசுக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஏத்த பலனை இயற்கை உங்களுக்கு வட்டியும் முதலுமா திரும்பி கொடுக்க போகுது. பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு ராத்திரி பகலா தூங்காம கண்ணீர் விட்ட பெத்தவங்களுக்கு ஒரு நிம்மதியான செய்தி வரப்போகுது. உங்க பிள்ளைகள் அவங்கள பெருமைப்படுத்துற அளவுக்கு பெரிய ஆளா வரப்போறாங்க. அவங்க தொடங்குற எல்லா காரியம் ரொம்ப சிறப்பா நடக்கும். நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதுல ஒரு புது வெளிச்சம் பிறக்க போகுது. இதுவரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த வியாபாரம் இனிமேல் லாபத்தை மட்டுமே பார்க்க போகுது. உங்க உழைப்புல ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா போதும், பெரிய அளவுல பணம் உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை சுத்தி இருந்த தரித்திரம் எல்லாம் காத்துல கரைஞ்சு அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா குடிவர போறா. மீன ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே நியாயத்தின் பக்கம் தான் நிப்பீங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்காம உங்களால இருக்கவே முடியாது. இதனாலேயே உங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. சொந்தக்காரங்க மத்தியில கூட உங்களை கெட்டவங்களா தான் பார்த்திருப்பாங்க. ஆனா உண்மையான குணம் என்ன, நீங்க எவ்வளவு சுத்தமான மனசுக்காரங்க அப்படிங்கிறது இப்ப எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கும். உங்களை தப்பா பேசினவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் மாறும். அது ஒரு விசேஷமான நாள்ல நீங்க வெறும் காலோட நடக்கும்போது கிடைக்கிற பூமியோட இருப்பு உங்க உடம்புல இருக்கிற சோர்வை எல்லாம் நீக்கி ஒரு புது உற்சாகத்தை கொடுக்கும். எவ்வளவு
எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை ரொம்ப சுலபமா கையாளுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ஒரு போராட்டத்துல தான் இருந்திருக்கிறீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா நீங்க கடனை உடனே வாங்கி கொடுத்திருப்பீங்க. ஆனா திருப்பி கேட்கும்போது உங்களை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாமே காத்துல பறந்துடும். உங்க கைக்கு வர வேண்டிய பணம் எந்த கவலையும் இல்லாம வந்து சேரும். உங்க கையிருப்பு பணம் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உயரப்போகுது. நீங்க உங்களை நம்பி தொழில் செஞ்சவங்க, உங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் உங்க மூலமா பெரிய லாபம் கிடைக்க போகுது. முக்கியமா சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பெரிய கனவு நனவாக போகுது. அந்த வீட்டு தேவையான அத்தனை வசதிகளும் உங்களை தேடி வரும். கேட்கறதெல்லாம் கிடைக்கும்படியா உங்க நேரம் அப்படி ஒரு உச்சத்துக்கு போக போகுது. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து வந்த ஒரு பெரிய இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்து பிரிஞ்சு போயிடலாம்னு கூட நினைச்சிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க 2 பேர் மேலேயும் ஒரு ஆழமான புரிதல் உண்டாகும். ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்து அன்பா வாழ ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தவித்த தம்பதிகளுக்கு அவங்க வீட்டுல தொட்டில் கட்டுற நேரம் வந்துடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான சுட்டித்தனமான குழந்தை பிறக்க போகுது. உங்க வம்சத்தை விருத்தி செய்ய ஒரு வாரிசு வரப்போகுது. உங்க சந்தோஷத்தை பார்த்து சுத்தி இருக்கிறவங்களா கண்ணு வைக்கிற அளவுக்கு உங்க குடும்பம் ரொம்ப செழிப்பா வளரப்போகுது. உங்களை சுத்தி நடத்துற எல்லாமே ஒரு மாயை மாதிரி உங்களுக்கு தோணலாம். நேத்து வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க இன்னைக்கு எப்படி இவ்வளவு மரியாதையா பேசுறாங்கன்னு நீங்களே குழம்பிப்பீங்க. அதுதான் கிரகங்களோட விளையாட்டு. அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க கால்ல எந்த காலணியும் அணியாம இருக்கும்போது உங்க கர்ம வினைகள் எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சிரும். உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்திட்டு இருந்த அத்தனை தடைகளும் தவிர்க்கப்படும். உங்க தொழில்ல ஒரு பெரிய புரட்சி வெடிக்க போகுது. புதுசா ஒரு கிளை ஆரம்பிக்கணும், வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான சரியான நேரம் இதுதான். தைரியமா இறங்கி வேலை பாருங்க. வெற்றி உங்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கு பின்னாடி பல பேர் வேலை பார்க்குற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய முதலாளியா மாற போறீங்க. மீன ராசிக்காரங்க, உங்களுக்கு இன்னொரு பெரிய குணம் என்னன்னா, உங்க கஷ்டத்தை வெளியில யார்கிட்டயும் சொல்லவே மாட்டீங்க. எவ்வளவு பெரிய எரிமலை வெடிச்சிட்டு இருந்தாலும் வெளியில பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அமைதியா தான் தெரிவிங்க. ராத்திரி நேரத்துல தனிமையில உட்கார்ந்து உங்க கண்ணீரை நீங்களே தொடச்சிக்கிட்டு அழுத நாள் அடுத்த நாள் காலையில ஒண்ணுமே நடக்காத மாதிரி சிரிச்சு வெளியே வருவீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயங்கள் யாருக்கும் தெரியாது. எவ்வளவோ செஞ்சாலும் இந்த உலகத்துல கெட்ட பேரை மட்டுமே சம்பாதிச்சுட்டு இருக்கோம்னு ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. ஆனா அந்த காலையெல்லாம் இனி மலை ஏறிடுச்சு. உங்க கண்ணீருக்கு காலதேவன் பதில் சொல்லப்படுற நேரம் வந்துடுச்சுங்க. இனிமே நீங்க அழுகிறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் உங்க வாழ்க்கையில வராது. ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் உங்க கண்ணுல இருந்து வரும். உங்களை அழ வச்சவங்க எல்லாரும் நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து வாயடைச்சு நிக்க போறாங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம தரையில நடக்கும்போது உங்க பாதங்கள் வழியா பூமாதேவி உங்க கஷ்டத்தை எல்லாம் ஈத்துப்பாங்க. உங்க முன்னோர்கள் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் செருப்பை ரொம்ப விட்டுட்டு வெறும் காலில் நடந்து போக சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வெறும் பக்தி மட்டும் கிடையாதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற நவகிரகங்களோட ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்துற சக்தி அந்த வெறும் கால் நடக்கி இருக்குது. நீங்க அந்த விசேஷ நாள்ல பூமியோட நேரடியா தொடர்புல இருக்கும்போது உங்க மேல இருக்கிற தோஷங்கள், சாபங்கள், ஏவல், பில்லி, சூனியம் எப்பேற்பட்ட கெட்ட சக்தியா இருந்தாலும் அது உங்களை விட்டு ஓடிடும். உங்க உடம்புல ஒரு தெய்வீக சக்தி ஊடுருவி முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் உண்டாகும். நீங்க ஒரு இடத்துக்கு போனாலே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான அதிர்வலை உருவாகும். உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மரியாதையும் ஈர்ப்பும் தானா வரும். பொருளாதாரத்துல நீங்க தொட போற உயரம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இவ்வளவு நாள் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு காசு இல்லாம தள்ளி போயிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே வண்டி வாகனம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போகுது. உங்களை இருசக்கர வாகனத்தை பார்த்தவங்க எல்லாரும் கார்ல பாக்குற அளவுக்கு உங்க நிலைமை மாறும். எங்கேயாவது விவசாய நிலமோ இல்ல ஒரு சின்ன இதோ வாங்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு வழிகள் பிறக்கும். தொழில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பணத்தை கொட்டி தரப்போகுது. விவசாயம் செய்யற மீனராசிக்காரங்களுக்கு வசூல் பல மடங்கு பெருக்குங்க. மகசூலும் அதே மாதிரி பல மடங்கு பெறும். நீங்க போட்ட முதலீடெல்லாம் லாபமா திரும்பி வரும். உங்க பேங்க் கணக்குல பணம் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உயரும். காசு பணத்தை பத்தி இனிமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்காம முரண்டு பிடிச்சிட்டு இருந்தா இனிமே உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. பெரிய பழக்கங்கள்ல மாட்டி தவிச்சிட்டு இருந்தவங்க அதுல இருந்து முழுசா வெளியே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. உங்களை விட்டு பிரிந்து போன சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. நீங்க எப்பவுமே எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கிற மனசுக்காரங்க. அதனால அவங்களையும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. உங்க குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் பெரிய அளவுல விசேஷம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஊருக்குள்ள 4 பேர் கூடி நிக்கிற இடத்துல உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு மிகப்பெரிய அளவுல வெளியே போகுதுங்க. மீனராசிக்காரங்க, உங்களுக்கு சொல்லணும்னா இது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பண்ணணும்னு எந்த ஒரு கணக்கும் போட மாட்டீங்க. உள்ள ஒண்ணு வச்சு புறம் ஒன்று பேச தெரியாது உங்களுக்குங்க. ஆனா இந்த உலகத்துல அப்படி இருக்கிறவங்களா ஏமாறணும்னு நினைச்சுப்பாங்க. உங்க நல்ல குணத்தை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க யாருமே நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது எட்டி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போலி முகமூடி போட்டுட்டு உங்க கூடவே சுத்துறவங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அடையாளம் காட்ட போகுது. இதுவே யார் உண்மையானவங்க, யார் உங்களை பயன்படுத்தி நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. அந்த விசேஷ நாள்ல நீங்க செருப்பு போடாம வெறும் காலில் தரையில் நடக்கும்போது உங்க உடம்புல இருக்கிற சக்கரங்கள் எல்லாமே சீரமைக்கப்படும். உங்க உள்ளுணர்வு ரொம்ப கூர்மையா
வேலை செய்ய ஆரம்பிக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் வீட்ல நிம்மதி இல்லைன்னா அது ஒரு பெரிய குறையா தான் போகும். நிறைய மீனராசிக்காரங்க வீட்ல இப்ப அந்த நிம்மதி தான் இல்லாம இருக்குது. எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு கவலை, ஒரு சிலிர்ப்பு, மனஸ்தாபம்னு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த நிலைமை இனிமே அடியோடு மாறப்போகுது. வீட்ல ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அன்பா விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா மாறப்போகுது. முக்கியமா உங்க வீட்ல ரொம்ப நாளா நடக்காம தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் இனிமே எந்த தடையும் இல்லாம நடக்கும். பிள்ளைகளோட படிப்பு, வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். அவங்க எதிர்காலத்தை நினைச்சு நீங்க இத்தனை நாளா பட்டுட்டு இருந்த பயம் எல்லாம் இனிமே இருக்காது. பொருளாதார ரீதியா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொட போறீங்க. வியாபாரத்துல ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் லாபமா மாறும். உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க நீங்க திரும்பி கொடுப்பீங்களான்னு சந்தேகப்பட்டவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அத்தனை கடனையும் அடைச்சு முடிப்பீங்க. பேங்க்ல உங்க கணக்குல சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுது. சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலகட்டம். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்க ஒரு புது காரியத்தை தொடங்கினாலும் அதுல பெரிய வெற்றி கிடைக்கும். உங்களை தாழ்த்தி பேசினவங்க முன்னாடி ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்க்க போறீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அதுக்கான அஸ்திவாரம் இப்ப போடப்பட போகுது. உங்க உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் இயற்கை கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு இது. மீனராசிக்காரங்க உங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா அதிகப்படியான இறக்க குணம் தான். யாராவது கொஞ்சம் கஷ்டம்னு அழுதுட்டா போதும் உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா அதே நிலைமை உங்களுக்கு வரும்போது ஒரு காக்கா கூட உங்க பக்கம் ஒதுங்காது. சொந்த பந்தம் உங்களை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி தனிமையில நின்னப்போ உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறந்திருக்கும் பாருங்க. அந்த வைராக்கியம் தான் இனிமே உங்களை ஆளப்போகுது. ஏன்னா உங்களுக்கான நேரம் இப்ப ரொம்ப வலுவா மாறிட்டு வருது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த அத்தனை கசப்பான சம்பவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. வேண்டாம், உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினவங்க எல்லாரும் திரும்பவும் உங்ககிட்டயே வந்து நிக்க போற ஒரு பெரிய மாயாஜாலம் நடக்க போகுது. அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க பாதத்துல எந்த ஒரு காலனி இல்லாம நடக்கிறப்போ உங்க உடம்புல ஒரு பெரிய காந்த சக்தி உருவாகும். சாதாரணமா நினைக்காதீங்க. இது பல வருஷமா சித்தர்களும் ஞானிகளும் படிச்ச ஒரு அற்புதமான சூட்சமம். இந்த பூமியில இருக்கிற அத்தனை நல்ல சக்திகளும் உங்க கால்கள் வழியா உடம்புக்குள்ள போகும்போது உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இத்தனை நாளா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு இதுக்குள்ள முட்டி மோதிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே உங்களுக்குள்ள ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். எந்த படி தொட்டாலும் அதுல அமோகமான லாபம் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களை மதிச்சு பேசவங்க, உங்க மிதிச்சு மேல வந்தவங்க எல்லாம் இனிமே உங்க காலடிக்கு கீழே வந்து நிக்கிற அளவுக்கு உங்க பதவி உயரும். உங்க பேச்சுக்கு ஊருக்குள்ள ஒரு தனி மரியாதை கிடைக்கும். வீட்டுல எப்பவுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்துட்டே இருக்கும். சிரிச்சு பேசி ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம சண்டை வந்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு மனக்கசப்பும் உங்க குடும்பத்துல வராது. ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம கோவில் கோவிலா ஏறி இறங்கினவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே வீட்டுல தொட்டில் கட்ட போற நேரம் நெருங்கிடுச்சுங்க. சந்தோஷமான செய்தி வருங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி நீங்க கண்ட கனவுகள் எல்லாமே அப்படியே பலிக்க போகுது. அவங்க கல்யாணம், படிப்புன்னு எந்த ஒரு காரியமும் பணத்தால தடைபடவே படாதுன்னா உங்க கைக்கு பணம் பல வழிகள்ல வந்து கொட்ட போகுது. சொந்தமா ஒரு சின்ன இடம் கூட இல்லையே, நீங்க உங்களுக்கு பெரிய அளவுல வீடு வாசலாமே போகுது. நிறைய பெட்டி நிறைய பணம், உங்க வாழ்க்கை ரொம்ப செழிப்பா மாறப்போகுது. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க மனசுல ஒரு விஷயத்த ஆழமா பதிய வச்சுக்கணும். உங்க மேல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை வேணும். நமக்கு மட்டும் இதெல்லாம் நடந்தணுமான்னு ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா உங்க எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையா இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கும். நீங்க வெறும் கால்ல நடக்கும்போது மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்தை மட்டுமே நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சு நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை பெரிய பணக்காரரா மாத்த போகுது. இத்தனை நாளா உங்க உழைப்பை சுரண்டி வாழ்ந்தவங்க முன்னாடி நீங்க ஒரு கம்பீரமான வாழ்க்கையை வாழ போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே 7 தலைமுறைக்கும் உங்க சந்ததி உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சொத்து சுகத்தோட நீங்க வாழ போறீங்க. மீனராசிக்காரங்க உங்களை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க வெளி பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக சக்தி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. சில நேரங்கள்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்னாடியே உள்ளுணர்வா தோணும். ஆனா அதை நீங்க பெருசா எடுத்துக்காம விட்டுருப்பீங்க. இனிமே அப்படி இருக்காதீங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றதை கேட்டு நடந்தாலே நீங்க பெரிய அளவுல ஜெயிக்க முடியும். கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமான இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கான வழியை ரொம்ப தெளிவா காட்டிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுந்திருந்தாலும் அங்கிருந்து உங்களை தூக்கி விடுறதுக்கு இயற்கையே ஒரு பெரிய கயிறை கீழே இறக்கி விட்டுருக்கும். அந்த கயிறு தான் இந்த ஒரு நாள் நீங்க கடைபிடிக்க போற விஷயம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். முழு ஈடுபாட்டோட இதை செய்யணும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம வெறும் தரையில நடந்துக்கும் போது உங்க உடம்புல ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். இத்தனை வருஷமா உங்க உடம்புல மனசுல தேங்கி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே உங்களை விட்டு வெளியேறும். நிறைய பேர் வீட்டுல காரணமே இல்லாம ஒரு கெட்ட வாடை அடிக்கும். சாமி கும்பிடும் போது நம்ம நலங்கு தானே அணைஞ்சு விளக்கு தானே அணைஞ்சு போகுங்க. வீட்டுல ஏதோ பூச்சிகளோ அதிகமா தொந்தரவு பண்ணும். இதெல்லாம் வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கிறதுக்கான அறிகுறி தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க நிம்மதி அடியோடு கெடுத்திருக்கும். ஆனா நீங்க வெறும் கால்ல பூமியில நடக்கும்போது அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே உங்க வீட்டை விட்டு ஓடிடும். உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக வெளிச்சம் உண்டாகும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க பாப்பீங்க. பணவரவு பொறுத்த வரைக்கும் இனிமே நீங்க பையில பணத்தை வச்சுக்கிட்டு சுத்துற நிலைமை
பெரிய இரும்பு பெட்டியில அடுக்கி வைக்கிற நிலைமை வரப்போகுது. ஏன்னா, உங்களுக்கு வரப்போற லாபம் அப்படிப்பட்டது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும். நீங்க தீர்க்க முடியாத இருந்த வழக்குகள், நிலம் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். அது மூலியமா உங்களுக்கு பெரிய தொழிலும், சொத்தும் வந்து சேரும். சொந்தமா தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா, கண்ண மூடிட்டு ஆரம்பிங்க. உங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு நீங்க வியாபாரத்துல கொடிகட்டி பறக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சிய பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். குறிப்பா 27 நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கும் அமையாத ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு அமைய போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்குமா? அத்தனை விஷயங்களும் கூடி வரப்போகுது. மீன ராசிக்காரங்க உங்கள சுத்தி எப்பவுமே ஒரு பொறாம கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க கொஞ்சம் நல்லா உடுத்திட்டு வெளியில போனாலே கண்ணு வைக்க 10,000 பேர் இருப்பாங்க. இத்தனை நாளா உங்க உடம்புல இருந்த சோர்வு, அடிக்கடி வந்த மருத்துவ செலவு, வீட்ல நிம்மதி இல்லாத சூழ்நிலை எல்லாமே இந்த கண் திஷ்டியா வந்ததுதான். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு கட்டாயம் வேண்டாம். நீங்க அந்த விசேஷ நாள்ல எந்த செருப்பும் போடாம தரையில நடக்கும்போது உங்க கூட இருந்த நரம்புகள் மூலமா பூமியோட சக்தி உங்க உடம்புக்குள்ள முழுமையா பாயும். அப்ப வந்து எப்பேற்பட்ட கடுமையான திஷ்டியும் சுக்குநூறா உடைஞ்சிடும். உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ், உங்க பேச்சுல ஒரு வசீகரம் உண்டாகும். உங்களை யார் பார்த்தாலும் அவங்க உங்ககிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்குவாங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். ரொம்ப நாளா விக்காம கிடந்த பொருள் கூட இப்ப டக்குன்னு வித்து தீர்த்துரும். புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சமும் தயங்காம பண்ணுங்க. உங்க உழைப்புக்கு பல மடங்கு லாபத்தை இயற்கை உங்களுக்கு குடுக்க காத்திருக்குது. வேலை பார்க்குற இடத்துல உங்க மேல இருந்த கெட்ட பேர் எல்லாம் மறைஞ்சு, நீங்க சிறந்த ஆளுங்கிற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வுன்னு எல்லாமே உங்கள தேடி வரும். முக்கியமா ரொம்ப வருஷமா வெளிநாட்டுக்கு போகணும், அங்க போய் செட்டில் ஆகணும்னு கனவு கண்டவங்களுக்கு அதுக்கான கதவுகள் இப்ப ரொம்ப அகலமா திறக்க போகுது. நினைச்சதை விட பல மடங்கு பெரிய வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சுபகாரியம் நடக்க போகுது. உங்க பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்கள தேடி வரும். அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ பெரிய சாதனை பண்ணி உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து தேவையில்லாத சந்தேகங்கள், மனக்கசப்புகள் எல்லாம் விலகி ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்து போய் அந்த பணம் திரும்ப வருமான்னு ராத்திரி பார்க்கலாம் தூங்காம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் உங்களை தேடி வந்து சேரும். உங்களை ஏமாத்தினவங்க அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் உங்களுக்கு சாதகமா மாறும். உங்க நல்ல மனசுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நீ மங்களகரமா நடக்கும். மீனராசிக்காரங்க நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஆனா உங்க புத்திசாலித்தனத்தை பல நேரங்கள்ல சரியான விதத்துல பயன்படுத்த மாட்டீங்க. யாராவது உங்களை ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே நல்லா தெரியும். ஆனா அவங்க மேல உங்கள பாசத்தால சரி போனா போகுதுன்னு விட்டு கொடுத்து நீங்களே ஏமாந்து போயிருப்பீங்க. ஏமாளித்தனம் இனிமே உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க செருப்பு போடாம தரையில நடக்கும்போது உங்க கூட பாதங்கள் வழியா கிடைக்கிற அந்த சக்தி உங்க மூளையில இருக்கிற அத்தனை நரம்புகளையும் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய வைக்கும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு பிறக்கும். யாரு உண்மையா பழகுறாங்க, யாரு முதுகுல குத்த காத்துட்டு இருக்காங்கன்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க பணத்தை பறிக்க நினைச்சவங்க எல்லாரும் இனிமே உங்க நிழல கூட நெருங்க முடியாது. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த வறுமை, சண்டை, கஷ்டம் எல்லாமே பனி மாதிரி விலக போகுதுங்க. எந்த காலனியும் இல்லாம நடக்கும்போது குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்துட்டாலே மகாலட்சுமி நிரந்தரமா உங்க வீட்டுல வாசம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. உங்க வீட்டுல சுபகாரியங்கள் தடபுடலாம் நடக்க ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையும். கையில காசு இல்லாம தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் இப்ப நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பணவரவு வந்து தடங்கள் இல்லாம நடந்து முடியும். உங்க மனசுக்குள்ள 1000 வழிகள் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட மத்தவங்களை எதிர்கொள்ற உங்களோட அந்த தைரியம் தான் இனிமே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும். அந்த பாடத்தை வச்சு இனிமே நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். உங்க குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசுற காலம் வந்தாச்சு. உங்களை ஏளனமா நினைச்சவங்க உங்க முன்னாடி நீங்க பெரிய அளவுல சாதிச்சு காட்டி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. நீங்க நீண்ட நாள் கண்ட ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த நேரத்துல நிஜமாக போகுது. இவ்வளவு நேரமா அந்த குறிப்பிட்ட நாள் எதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்திருப்பீங்க. அது வேற எந்த நாளும் கிடையாது. உங்க ராசிநாதனான குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை தான் அந்த விசேஷமான நாள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில சாமி கும்பிடும்போது பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு நடந்து போகும்போதும் சரி, உங்க பாதத்துல எந்த காலனியும் அதாவது செருப்பு போடாம நடந்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு நாள் முழுசும் செருப்பு போடாம வெறும் காலில் பூமியில நடக்கிற ஒரு வழக்கமா மாத்திக்கோங்க. அப்படி நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க தலையெழுத்தை மாத்தி உங்க கர்ம வினைகளை அழைச்சு 7 தலைமுறைக்கும் உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட வைக்கும். குலதெய்வத்தோட நேரடி பார்வை உங்க மேல விழுந்து உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே எந்த குறையும் இல்லாம இனிதே நிறைவேறும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ்க்க போறீங்க. இயற்கையோட இந்த சக்தியை முழுமையா நம்பி செய்யுங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அத்தனை செல்வங்களும் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குங்க. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை ஏக்கங்களும் சேர்ந்து சந்தோஷம் மட்டுமே உங்க வாழ்க்கையில நிலைச்சு நிக்க போகுது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.